அண்மை செய்தி தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள 33 ஏக்கர் அரசு நிலம் மீட்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய 33 ஏக்கர் அரசு நிலத்தை 4 வாரத்திற்குள் மீட்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருமலை சமுத்திரம் கிராமத்தில் செயல்பட்டு வரக்கூடிய சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் கடந்த 35 ஆண்டுகளாக அனுபவித்து வரக்கூடிய அந்த 31 ஏக்கர் நிலப்பரப்பிலான இடம் அரசுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் வித்தியாச தொகையை செலுத்த தாங்கள் தயாராக இருப்பதாகவும் சாஸ்திரா பல்கலைக்கழகம் உயர்நீதிமன்றத்திலே கோரிக்கை வைத்திருந்தது. அந்த கோரிக்கையை தமிழக அரசு நிராகரித்திருந்தது. மேலும் இடத்தை காலி செய்யும்படி தஞ்சாவூர் வட்டாட்சியர் நோட்டீஸும் அனுப்பியிருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சாஸ்திரா பல்கலைக்கழகம் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை நீதிபதிகள் முன்பு நடைபெற்றது. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் சாஸ்திரா பல்கலைக்கழகம் 33 ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்ததாக குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோடு விளக்கியிருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்றும் காவல்துறை உதவியுடன் 4 வாரத்திற்குள்ளாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.